எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு நான் 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் பேன்லேயே சுகர் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் கரையட்டும். சர்க்கரை நல்லாவே மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சர்க்கரை எல்லாமே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துட்டதுக்கப்புறம் நான் 1/2 கிளாஸ் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும். நம்ம இது ஊற்றும் போது கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஸ்லோவாகவே ஆட் பண்ணுங்கள். நம்ம தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் கட்டி ஆகிட்ட மாதிரி இருக்கும். அது நம்ம கிண்ட கிண்ட அதுவே கரைஞ்சி போயிடும். இப்போ எல்லாமே கரைஞ்சி ஒன்று சேர்ந்துருச்சு. இது கொஞ்சம் திக்காகட்டும். நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுறதுக்காக ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சமும் டியூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளம் கேக்கு ரொம்பவே முக்கியமானது ட்ரை கிரேப்ஸ் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கேரமலைஸ் பண்ண சுகரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஆரஞ்சு ஜூஸ் இருந்துச்சுன்னா அதையும் 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். இது கொஞ்ச நேரம் திக்காகட்டும். நல்லா திக்காகிடுச்சு. இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு கேக் மிக்ஸ்க்காக நான் 100 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு கேக் டின்னை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறனால அதனால் கேக் டின்னில் ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சுற்றி இருக்கிற பக்கமும் நம்ம பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் எல்லா பக்கமுமே ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. கேக் டின்னும் ரெடி ஆகிருச்சு. அடுத்ததாக கேக் பேட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 3 முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு முட்டையை நம்ம விஸ்காலையோ இல்லை பீட்டராலையோ பீட் பண்ணிக்கலாம். முட்டையை பீட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் 3 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் பீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்த 100 கிராம் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் பீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 200 கிராம் மைதா எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நம்ம மாவு சேர்க்கும்போது எல்லாமே சேர்த்து பீட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் பீட் பண்ணணும். இப்போ நான் மாவு எல்லாத்தையுமே பீட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலையும் சேர்த்து பீட் பண்ணிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 5 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பீட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பேட்டர் ரொம்பவே திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணல. அடுத்ததான் சாப் பண்ண பாதாம், கேஷ்யூ ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதையும் கொஞ்சமாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கேக் டின்னில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேக் டின்னில் போட்டுட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேப் பண்ணிடலாம். அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் போகும். நெக்ஸ்ட்டு நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சிடுறேன். டைமிங் வந்து 35 மினிட்ஸ் வச்சுருக்கேன், 180 டிகிரி. நம்ம ஈஸியாக குக்கரில் கூட செய்யலாம். அதோட டைமிங் வந்து 40 மினிட்ஸ் ஆகும். 35 மினிட்ஸ் ஆகிருச்சு. கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. அதில் இருக்க பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் நல்லா மெத்துன்னு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி அளவுகளோட இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ப்ளம் கேக் செஞ்சு நீங்களும் அசத்துங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.